மூன்று புதிய சட்டங்களை திரும்ப பெறு ஒன்றிய அரசு திரும்ப பெறு மாநில மொழிகளை புறந்தள்ளி சமஸ்கிருத பெயர் கொண்ட மக்கள் விரோத சட்டங்களை திரும்ப பெறு ஒன்றிய அரசு திரும்ப பெறு அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான சமஸ்கிருத சட்டங்களை திரும்ப பெறு இந்த கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய வழக்கறிஞர் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகம் முழுவதும் இந்திய கூட்டணியின் சார்பாக வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒரு கருத்தினை உங்கள் மத்தியிலே வலுவாக, தெளிவாக, ஆணித்தரமாக, உங்கள் அழுத்தமாக சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். முன்னாலே பேசிய நண்பர்கள் அனைவரும் இந்திய நாட்டிலே 1/7/2027 நடைமுறைக்கு வந்துள்ள 3 கிரிமினல் சட்டங்களை மாற்ற வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பல விளக்கங்களை உங்கள் மத்தியிலே கொடுத்திருந்தாலும் அதனை தொடர்ந்து நான் பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் ஒரு கருத்தினை உங்கள் மத்தியிலே வலுவாக நான் எடுத்துச் சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு 3 கிரிமினல் சட்டங்களை திருத்துவதற்கு அல்லது புதிதாக அறிமுகப்படுத்தியதை குறித்து பேசினாலும் இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து வழக்கறிஞர் தொழிலுக்கு இருக்கிறது. அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலையை நாம் முறியடித்து தீர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நேற்றைக்கு முந்தைய தினம் அகில இந்திய பார் கவுன்சிலுடைய தலைவர் திரு மன்னா அவர்கள் இந்திய நாட்டில் வழக்கறிஞர் தொழில் நடத்துவதற்கு அந்நிய நாட்டில் இருந்து அனுமதி வழங்குவதற்கு உண்டான கேள்வியை, கோரிக்கையை வைத்துள்ளார். சட்டம் திருத்தம் என்பது இப்ப டிஃபரெண்ட் திங். நாளைக்கு நம்ம வழக்கறிஞர் தொழில் பண்ணுவதற்கே முறையில்லாத செயலா போயிடும். அவர் அகில இந்திய பார் கவுன்சிலுடைய சேர்மன் மன்னா. அந்த சர்க்குலர் எல்லா மாநிலத்திற்கும் உள்ள பார் கவுன்சிலுக்கு அனுப்பப்படுகிறது. நான் மதுரை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவிலும் தமிழ்நாடு பார் கவுன்சிலும் கேட்டுக்கொள்வது, அந்த நடைமுறைக்கு இவர்கள் அனுமதி அளிக்க கூடாது என்ற ஒரு வலுவான கருத்தினை உங்கள் மத்தியிலே வைப்பதற்கு ஆசைப்படுகின்றேன். அந்நிய நாட்டிலிருந்து கம்பெனிஸ், ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ், they are eligible or they are allowed to appear in Indian courts to give the legal advice என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை நிறைவேற்றும் என்று சொன்னால் வளர்ந்து வரக்கூடிய நாகரிக காலத்தில் வழக்கறிஞர் தொழில் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான நிலை ஏற்படும். என்னை பொறுத்த மட்டில் நான் தமிழ்நாடு வழக்கறிஞர் காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவில் இணைத் தலைவராக இருப்பதால் நேற்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவருக்கு தனிப்பட்ட முறையிலே இந்த விவாதங்கள் குறித்து இதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும், அதற்கு தடை விதிக்க வேண்டும், அந்த இது கொண்டு வரவே கூடாது, அதற்கு முறையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் தனிப்பட்ட முறையிலே மாநில இணைத் தலைவர் என்ற முறையில் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு காலம்பர அவரை என்ற பேசினார். அதனால இந்த தொடர்ந்து நம்முடைய போராட்ட களத்தை விரிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை என்பது வக்கீல்களுக்கு சிக்கல் என்பது மட்டுமல்ல, வக்கீல் வேலையை நம்ம பார்க்க முடியாது. முந்தி தமிழ்நாட்டில் நாங்க படிக்கும் போது மெட்ராஸ்ல ஒரு காலேஜ் தான். அதற்கு பின்னாடி மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர் என்ற பல பகுதியில வக்கீல்களுடைய எண்ணிக்கை அதிகமானது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வழக்கறிஞர் பார் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் திறந்துக்கலாம் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆக இப்ப தெருக்கு இன்ஜினியர் இருக்கிற மாதிரி நாளைக்கு வழக்கறிஞர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அறிவு அதிகரிப்பது என்பது வேறு, அந்த அறிவினால் சம்பாதிப்பது என்பது வேறு. ஆக வழக்கறிஞர் தொழில் நடத்துவதற்கு இடையூறாக அந்த ஃபாரின் கம்பெனிஸ் வந்துருச்சுன்னா நாம யாரும் வக்கீல்களை பார்க்க முடியாது. வக்கீலுக்கு படிச்சு பிரயோஜனம் இருக்காது.
ஆக வாழ்வாதாரம் என்பது நாளைக்கு கேள்விக்குறியாகிவிடும். இதனுடைய அடிப்படையில் தான் அந்த கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை நான் கேட்டு 3 பெரிய சட்டங்கள். ஒண்ணு, இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? இன்னைக்கு 1(7) இருந்து 317 போட்டாலும் சரி, வேற எந்த இதுல இருந்து போட்டாலும் சரி, புதிய சட்டத்துல போடணும்னு சொல்லிட்டாங்க. ஆக புதிய சட்டங்கள் என்று சொன்னால் எவிடன்ஸ் ஆக்ட்ல 65 நீங்க உங்களுக்கு பூரா தெரியும். கன்ஃபெஷன் லீடிங் டு தி டிஸ்கவரி 27 பிரகாரம் அட்மிஷபிள். ஆனா இப்ப எவிடன்ஸ் ஆக்ட் இப்ப திருத்தப்பட்டதனுடைய இதுல போட்டோகிராஃபி இது வீடியோ எடுத்தா போதுமானது. நாளைக்கு இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அரெஸ்ட் கன்ஃபெஷன் ரெக்கவரிக்கு அந்த 65 அடிப்படையில் கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணதை மட்டும் வச்சு நாளைக்கு கன்விக்ஷன் கொடுக்கணும் வந்துட்டா வழக்கறிஞர் யாருமே கிரிமினல் கேஸ் நடத்த முடியாது. அது there is only the basic ground to convict the person, it is sufficient to convict the person அப்படினு வந்துரும். அதனால மனிதனுக்கு உண்டான சமநீதி என்பது பாதிக்கப்படும். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, வரக்கூடிய சட்டங்களில் இங்கிலீஷ் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் மாற்றப்பட்டு the accused is innocent till the prosecution proves the guilt of the accused. That is the pronouncement. That is the English jurisprudence. Till now we are following that jurisprudence. But இப்ப இந்த சட்டத்தின் மூலமாக என்ன அறிவுறுத்துறாங்கன்னா, it is French jurisprudence. The accused to disprove his allegations. The prosecution need not prove its allegations. The accused should disprove. அது எந்த காலத்துல முடியும்? ஆக இந்திய நாட்டில் முந்தைய தலைவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. போலீசினுடைய அதிகாரங்கள் அதிகரிக்கப்படுகிறது. இன்னொன்னு சொல்றேன், 1(7) இருந்து ஐபிசி புதுசு, சிஆர்பி புதுசு, நேத்து வரைக்கும் 30/6 வரைக்கும் ஐபிசி கேஸ் நடத்துறதுக்கு புது சிஆர்பிசி அப்ளைக்கபிள் ஆச்சு அப்படின்னா தீர்ப்பு எப்படி வரும்? ஆக இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தீர்ப்புகள் பழைய எவிடன்ஸ் ஆக்ட், பழைய சிஆர்பிசி, இதனுடைய இதுக்கு எப்படி அப்ளைக்கபிள் ஆகும் அப்படின்றது ஒரு கோரிக்கை. அடுத்து ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ். இப்ப லா காலேஜில் படிச்சிருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டிசம்பர் மாசம் செமினார், அவன் இந்த ஐபிசியை படிச்சிருப்பான், இந்த சிஆர்பிசியை படிச்சிருப்பான், இந்த எவிடன்ஸை படிச்சிருப்பான். இந்த 3 மாச காலத்துல அவன் ஐபிசி படிச்சு, நம்மளே ஐபிசி படிச்சு எனக்கு 45 வருஷம் ஆச்சு, இன்னும் சரியா ஒரு சில சிக்கல் புரிய மாட்டேங்குது. வித்தியாசமான எண்ணங்கள், வித்தியாசமான அர்த்தங்கள் வருது. அவங்க இந்த 3 மாசத்துல இந்த புது சட்டம் எடுத்து பாஸ் ஆகிட முடியுமா? ஆக இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருப்பதால் முழுமையாக எங்களுடைய தலைவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் எங்களுக்கு உறுதியாக இருந்து வழக்கறிஞர்களுக்கு ஒத்த துணையாக இருந்து இதை மாற்றுவதற்கு உறுதுணை புரிய வேண்டும். அதுவரை இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றோம் என்று நன்றி, வணக்கம்.